வணக்கம். யோசிச்சு பாருங்களேன். அறிவியலோட ஒரு லேட்டஸ்ட் கண்டுபிடிப்புக்கும், ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஞானிகள் பேசின ஒரு தத்துவத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்க முடியுமா? அதாவது, இயற்பியலும் மெய்ஞானமும் ஒரே புள்ளியில சந்திக்க வாய்ப்பு இருக்கா? வாங்க, இந்த ஆச்சரியமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கேள்விதான் நம்ம எல்லார் மனசுலயும் ஓடுற ஒரு விஷயம். ஒரு பக்கம் கச்சிதமான கணக்குகளாலையும் சோதனைகளாலையும் நிரூபிக்கப்பட்ட குவாண்டம் இயற்பியல், இன்னொரு பக்கம் ஆழ்ந்த தியானத்திலையும் உள்ளுணர்விலையும் உருவான தத்துவம். ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியற இந்த ரெண்டு உலகங்களும் ஒரே உண்மையத்தான் வேற வேற மொழியில சொல்ல முயற்சி பண்ணுதா? சரி, வாங்க இந்த கேள்விக்கான பதில தேட ஆரம்பிக்கலாம். முதல்ல நாம எதோட ஒப்பிட போறோம்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். இது வெறும் வார்த்தை விளையாட்டுக்காக பண்ற ஒப்பீடா, இல்ல உண்மையிலேயே பிரபஞ்சத்தோட ஏதோ ஒரு ஆழமான ரகசியம் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கான்னு பாப்போம். நாம இப்போ ஒப்பிட போற ரெண்டு விஷயங்கள் இதுதான். ஒன்னு, இன்னைக்கு இருக்கிற அறிவியலோட ஒரு பெரிய கண்டுபிடிப்பு டைம் கிறிஸ்டல், அதாவது நேரப்படிகம். இன்னொன்னு, காஷ்மீர சைவ தத்துவத்தோட ஒரு மைய கருத்தான பிந்து. ஒன்னு லேப்ல உருவானது, இன்னொன்னு தியானத்துல உதிச்சுது. இதுக்கு நடுவுல எப்படிங்க ஒரு தொடர்பு இருக்க முடியும்? சரி, சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். பதில் இல்ல. இந்த ரெண்டும் ஒண்ணு கிடையாது. டைம் கிறிஸ்டல்ங்கிறது பிந்துவோட அதிர்வு கிடையவே கிடையாது. இந்த ஒப்பீடு ஒரு உருவகம் மட்டும்தான். உண்மையில ரெண்டுக்கும் ஒற்றுமை இல்ல. ஆனா கதை இங்க முடியல, உண்மையில இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. பதில் இல்லன்னா அப்புறம் எதுக்கு இந்த ஒப்பீடு? அங்கதாங்க அசல் ரகசியமே இருக்கு. இந்த ரெண்டு கான்செப்டும் ஏன் அடிப்படையிலேயே வேறேன்னு நாம புரிஞ்சுக்கணும்னா, அதுங்க ரெண்டும் பிறந்த உலகங்களுக்குள்ள நாம் ஒரு சின்ன பயணம் போகணும். இங்க பாருங்க, இந்த ரெண்டு உலகங்களோட அணுகுமுறையும் எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு. ஒரு பக்கம் இயற்பியல் உலகத்தை வெளியே இருந்து பாக்குது. டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப், கணித சமன்பாடுகள்னு அதோட கருவிகள் எல்லாமே புறவயமானவை. இன்னொரு பக்கம் தத்துவம் உலகத்தை உள்ள இருந்து உணருது. தியானம், உள்ளுணர்வு, உருவகங்கள்னு அதோட கருவிகள் எல்லாமே அகவயமானவை. ரெண்டுமே உண்மையத்தான் தேடுது, ஆனா போற பாடதான் முற்றிலும் வேற. இப்ப நாம இந்த ஒப்பீட்டோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இந்த ரெண்டு சிக்கலான கருத்துக்களையும், அதாவது டைம் கிறிஸ்டல் மற்றும் பிந்து, தனித்தனியா ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறது அவசியம். அப்போதான் மேலோட்டமா தெரிகிற வித்தியாசங்களுக்கு அடியில இருக்கிற ஆச்சரியமான ஒற்றுமைகளை நம்மால பார்க்க முடியும். முதல்ல டைம் கிறிஸ்டல். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வைரம் எப்படி வெளியில அணுக்களை ஒரு குறிப்பிட்ட வரிசையில அடுக்கி வச்சிருக்கோ, அதே மாதிரி டைம் கிறிஸ்டல்ங்கிறது நேரத்திலேயே ஒரு ஒழுங்கை கொண்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, அதுக்கு எந்த ஒரு எனர்ஜியும் கொடுக்காமலேயே அதோட ஓய்வு நிலையிலேயே அது ஒரு கடிகார மாதிரி தானா டிக் டிக்னு துடிச்சுட்டே இருக்கு. இது இயற்பியல் விதிகளை மீற மாதிரி இருக்கிற ஒரு ஆச்சரியமான நிலை. இப்ப பிந்துவ பத்தி பாப்போம். இது லேப்ல கண்டுபிடிக்கிற ஒரு பொருள் கிடையாது. இது ஒரு தத்துவ கருத்து. இந்த பிரபஞ்சம் உருவாகிறது முன்னாடி எல்லா ஆற்றலும், எல்லா சாத்தியக்கூறுகளும் சுருங்கி இருந்த ஒரு ஒத்த புள்ளிதான் பிந்து. அந்த புள்ளிலிருந்து பிரக்னையோட முதல் அசைவா இந்த முழு பிரபஞ்சத்தையும் உருவாக்குற அந்த துடிப்புக்கு பேருதான் ஸ்பந்தா. இது ஒரு உருவகமான அதிர்வு, அணுக்களோட அதிர்வு கிடையாது. இந்த டேபிள் பாருங்க, அந்த வித்தியாசங்களை பட்டன்னு புரிய வைக்குது. ஒன்னு இந்த பௌதீக உலகத்துல நடக்கிற விஷயம், இன்னொன்னு தத்துவ உலகத்துல இருக்கிற கருத்து. ஒன்னோட அதிர்வுங்கிறது அணுக்களோட உண்மையான இயக்கம், இன்னொன்னோட துடிப்புங்கிறது பிரக்னையோட ஒரு உருவகம். ரொம்ப முக்கியமா, டைம் கிறிஸ்டல் நேரத்துக்கு உள்ள இயங்குது, ஆனா பிந்துவோ நேரத்தையே உருவாக்குற ஒரு சக்தியா பார்க்கப்படுது. இதுல இருந்து ஒன்னு தெளிவா தெரியுது, நேரடியா ஒப்பிட்டு பார்த்தா இது ரெண்டும் ரெண்டு வெவ்வேறு துருவங்கள் மாதிரி. சரி, இதுவரைக்கும் நாம வித்தியாசங்களை தான் பார்த்தோம். இது ரெண்டும் வேற வேற உலகங்கள்னு தெளிவாயிடுச்சு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த ரெண்டு உலகங்களையும் இணைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரகசிய பாலம் இருக்கா? வாங்க அத கண்டுபிடிப்போம். இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஞ்ஞானியும் ஒரு ஞானியும் ஒரே மலையத்தான் பாக்குறாங்க, ஆனா வேற வேற திசையிலிருந்து. அதனால அவங்க சொல்ற வர்ணனைகள் வேற வேற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி இயற்பியலும் தத்துவமும் ஒரே பிரபஞ்ச உண்மையத்தான் வேற வேற மொழியில விவரிக்க முயற்சி பண்ணுதா? இந்த கோணத்துல தான் நம்ம தேடல் இப்ப நகரப்போகுது. இங்கதான் விஷயம் ரொம்ப ஆழமாகுது. டைம் கிறிஸ்டலை மட்டும் பார்க்காதீங்க, நவீன இயற்பியலோட மற்ற பெரிய தியரிகளையும் பாருங்க. குவாண்டம் தியரி என்ன சொல்லுது? நாம பாக்குற துகள்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் புலங்களோட அதிர்வுகள் தான் சொல்லுது. ஸ்ட்ரிங் தியரி இன்னும் ஒரு படி மேல போய் இந்த முழு பிரபஞ்சமே இசை கம்பிகள் மாதிரி இருக்கிற இழைகளோட அதிர்வுகளால் ஆனதுன்னு சொல்லுது. இப்ப சொல்லுங்க, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பந்தான தத்துவம் சொன்ன அதே அடிப்படை அதிர்வுங்கிற ஐடியாவோட எதிரொலி இங்க கேக்குதா இல்லையா? இதுதான் அந்த பாலம். இதுதான் நம்ம தேடி வந்த இணைப்பு. விஞ்ஞானியா இருந்தாலும் சரி,
ஞானியா இருந்தாலும் சரி, 2 பேரும் ஒரே முடிவுக்கு வர்றாங்க. நாம தொட்டு உணர்ற இந்த உலகம், இந்த திடமான பொருட்கள் எல்லாமே ஒரு தோற்றம்தான். அதுக்கு அடியில இந்த பிரபஞ்சம்ங்கிறது ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்ச ஒரு முடிவே இல்லாத ஆற்றல் அதிர்வுகளோட ஒரு மகா சமுத்திரம். வேற வேற கருவிகள், வேற வேற மொழிகள், ஆனா பாதை ஒரே இடத்த நோக்கிதான் போகுதா? நம்ம இந்த ஆய்வோட கடைசி கட்டத்துல இந்த பெரிய கேள்விக்கு விடை தேடுவோம். நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம முன்னாடி 2 பாதைகள் தெளிவா இருக்கு. அறிவியலோட புறவயமான பாதை, தத்துவத்தோட அகவயமான பாதை. அதோட கருவிகளும் சரி, மொழிகளும் சரி, 2ம் வேற வேற. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 2 வித்தியாசமான பாதைகளும் ஒரே இலக்க நோக்கி போகுது, பிரபஞ்சத்தோட உண்மையான ஸ்வபாவத்தை புரிஞ்சுக்கிறது. இதுதாங்க கிளைமேக்ஸ். சம்பந்தமே இல்லன்னு நாம நினைச்ச 2 பாதைகளும் இங்கதான் ஒன்னு சேருது. ஒரு லேப்ல நடக்கிற கடினமான கணக்குகளும் சரி, ஒரு தியான அறையில நிலவுற ஆழமான மௌனமும் சரி, 2ம் ஒரே குரல்ல சொல்லுது. இந்த பிரபஞ்சம் ஒரு உயிரில்லாத மெஷின் கிடையாது, அது ஒரு முடிவே இல்லாத தாளத்தோட துடிக்கிற ஒரு உயிருள்ள ஆற்றல் வெளி. அப்போ நம்ம ஆரம்பிச்ச கேள்விக்கு மறுபடியும் வருவோம். டைம் கிறிஸ்டலும் பிந்துவும் ஒன்னா? இல்ல, நிச்சயமா ஒன்னு கிடையாது. ஆனா அது 2ம் ஒரே திசையை நோக்கி கை காட்டுது. அதுங்க சுட்டிக்காட்டுற உண்மை இதுதான். இந்த பிரபஞ்சம்ங்கிறது வெறும் பொருட்களோட ஒரு தொகுப்பு இல்ல, அது ஒரு தாளத்தோட இயங்குற ஒரு பிரம்மாண்டமான யதார்த்தம். இறுதியா ஒரு கேள்வியோட உங்களங்க யோசிக்க வைக்க விரும்புறேன். ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத 2 பாதைகள் ஒரே மாதிரியான ஒரு உண்மையை நோக்கி நம்மள கூட்டிட்டு போகுதுன்னா, அந்த உண்மை எவ்வளவு ஆழமானதாவும் சக்தி வாய்ந்ததாவும் இருக்கணும்? ஒருவேளை பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியங்களை தெரிஞ்சுக்க நமக்கு டெலஸ்கோப்பும் தேவை, உள்ளுக்குள்ள பாக்குற அந்த ஞான ஒளியும் தேவையா? யோசிச்சு பாருங்க.